மாபெரும் திரைக்கலைஞர் ஒரு பொதுவெளிக்கு வராருன்னா அது வந்து கண்டிப்பாக அவருக்கு தேவைன்னு சொன்னவர். இன்றைக்கி மேடைகளில் வந்து கட்சி ஆரம்பித்து ஒன்றுமே இல்லாதவங்களுக்குலாம் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இந்த மாதிரி பாதுகாப்புலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் தம்பிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து ஒருபோதும் மாறல. அந்த உறவு முறை என்பது வேற, கொள்கை நிலைப்பாட்டில் முரண் இருக்கிறதுங்கிறது வேற. அவர் எடுத்திருக்க நிலைப்பாட்டு கொள்கை நிலைப்பாட்டில் தான் எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. அதைத்தான் நீங்க விமர்சிக்கணும். பாதுகாப்பு பற்றி பேசுறதெல்லாம் வந்து கொள்கை ரீதியான விமர்சனம் இல்லையே. சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு கூட தான் பிரிவு ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்கு. அவர் கூட சொல்லியிருக்கலாம். இதுல நீங்க ஒரு அரசியலை வந்து என்ன சொல்ற மக்கள் மத்தியில விதைக்கிறீங்க, ஒரு நரேஷனை செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தொடக்க காலத்திலேருந்தே எல்லாருக்குமே வந்து சகோதரர் விஜய் அவர்களுடைய வருகை மற்ற கட்சிகளுக்கு சொல்றோம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறத ப்ராபகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு இங்க யாராலையும் முடியாது, சீமான் அவர்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நரேஷனை செட் பண்ண தொடங்கினாங்க. அதை மெய்ப்பிக்கிற வகையில இன்னைக்கு அதை கோரிலேட் பண்ணி பேசுறதுக்கு தொடங்கியிருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வை.